அறியப்பட வேண்டிய ஷாபான் என்கிற ஒரு தலைப்பில் நாம் நுழைந்திருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை ஞாபகமூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், ஞாபகமூட்டுதல் மூலமாக அறிவில் பலகீனமான எங்களுடைய ஈமான் சில வேளைகளில் உறுதியாகலாம். நாம் செய்து கொண்டிருக்கும் காரியங்களை இன்னும் உறுதிப்பட செய்து கொள்ளலாம். தவற விட்டிருக்கிற காரியங்களாக இருந்தால் அதை என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கலாம். இந்த ஒரு நப்பாசையில் ஞாபகம் ஊட்டக்கூடிய இந்த விடயங்களை கொஞ்சம் எல்லோரும் காது தாழ்த்தி கேட்போம். அல்லாஹு தஆலா இந்த உபதேசத்தின் மூலமாக எம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஈமானின் உறுதியை தந்தருவானாக. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அறியப்பட வேண்டிய ஷாபான் என்கிற தலைப்பில் நாம் ரமலானுக்கு முந்திய மாதமாகிய அரபு மாத கணிப்பின் அடிப்படையில் 8வது மாதமான இந்த ஷாபானினுடைய மாதத்தின் ஆரம்ப நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். இந்த ஷாபானினுடைய ஆரம்ப நாட்களில் நாம் நிறைய செய்திகள் கேள்விப்பட்ட, படித்த, ஆனால் அதை நடைமுறையில் கொண்டு வர முடியாமல் போன ஒரு சில காரியங்கள் தான் இவ்விடத்தில் மீண்டும் ஞாபகப்படுத்தப்பட போகின்றது. இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய தன்மை அல்லது இந்த மாதத்தில் இருக்கிற பெருமதியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மீண்டும் மீண்டும் அது ஞாபகமூட்டப்படுவது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களிலேயே ஒவ்வொரு விதமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கிறார் என்றால், மனிதர்களை வழிநடத்துவதற்காக வேண்டி நபிமார்களை அனுப்பி இருக்கிறானே, அந்த நபிமார்களில் கூட அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத். ஒரு சிலரோடு நாங்கள் கண்ணியப்படுத்தி அந்தஸ்தில் உயர்த்தித்தான் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்ப எல்லாவற்றிலும் மனிதர்களில் நபிமார்களில் ஒரு சிலரை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். இதற்கு அல்லாஹு தஆலா காரணம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். உங்களுடைய ரப் இருக்கிறாங்க, இந்த ரப்பு நினைத்ததையெல்லாம் படைப்பான். யஹ்லுகு மா யஷா, தான் விரும்பியதை படைப்பான். வ யக்தார், தான் விரும்பியதை தேர்வு செய்வான். தான் விரும்பியதை சிறப்பாக்குவான். தான் விரும்பியதை தான் நல்ல முறையில் எடுத்துக்கொள்வான். அதே நேரத்தில் மா கான லஹுல் ஹியரா, வேற யாருக்கும் இதைத்தான் எடுக்க வேண்டும், இதை எடுக்க கூடாது என்கிற உரிமை கிடையாது. படைத்தவன் அல்லாஹ் தான் எது சிறந்தது எது இல்லாதது என்பதை முடிவெடுப்பான் என்கிற ஒரு பண்பையும் அல்லாஹு தஆலா சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஈமானிய சொந்தங்களே, அப்படி தேர்ந்தெடுக்கிற பகுதிகளில் சுருக்கமாக அல்லது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற மனித குலத்தில் அல்லாஹு தஆலா முஃமின்கள், காபிர்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் என்கிற பல்வேறு படித்தரத்தில் இருந்தாலும் முஃமின்களை தேர்ந்தெடுக்கிற விதத்தை பற்றி அல்லாஹு தஆலா சூரா நம்லிலே சொல்லி காண்பிக்கிறான். குல் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் என்று நீங்கள் சொல்லுங்கள். வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபல்லாஹு கைர். அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹு தஆலா தான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட அவனுடைய முஃமின்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மனித குலத்திலேயே மனிதர்களிலேயே மிக சிறந்தவர்களாக அல்லாஹ் முஃமின்களை தேர்ந்தெடுத்தார். இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையின் வழிகாட்டுதலை கொடுப்பதற்காக வேண்டி இந்த தீனுல் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தானே, அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்தான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் அந்த முஸ்லிம்களாக, நான் தேர்ந்தெடுத்த இந்த மார்க்கத்தின் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்ட அந்த முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களில், நபிமார்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களில் சிறந்தவர்களான முஃமின்களை, அந்த முஃமின்களுக்கான வாழ்க்கை வழிகாட்டுதலை எல்லாம் அல்லாஹ் இப்படியே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் அன்று நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஈமானிய சொந்தங்களே,
அந்த அடிப்படையோடு இந்த உலகத்தில் ரமலானுடைய மாதம் என்பது எந்த அளவுக்கு புனிதமிக்கது என்பது எல்லோருக்குமே தெரியும். அந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு ஈமானியன் அடைந்து கொள்ளுகிற பொழுது எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், அதற்கான முயற்சிகள் எப்படியெல்லாம் காணப்பட வேண்டும் என்பதற்கு பேருதாரணமாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், சில நேரங்களில் ரமலானினுடைய முதலாவது இரண்டாவது நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தால் அது சிறுவர்கள் பெரியவர்கள் என்கிற பாரபட்சமின்றி எல்லோரும் சொல்வது முதல் நோன்பு தானே, ரொம்ப டயர்டா இருக்கு, வாட்டி எடுத்துட்டு அசைய முடியல, வேலைக்கு லேட் ஆகித்தான் போகணும், இல்லாட்டி நாளைக்கு லீவு தான், ஃபர்ஸ்ட் நோன்பு தானே. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நோன்பு என்பது எனக்கும் உங்களுக்கும் எப்படி போனது தெரியுமா? காலை முதல் மாலை வரை பசித்திருக்கும் தன்மையை அன்றுதான் ஆரம்பிக்கிறோம் என்கிற ஒரு சிந்தனையோடு தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டுதலை பார்க்கிற பொழுது அந்த ஒரு டயர்ட், அந்த ஒரு களைப்பு, அந்த ஒரு அசௌகரியம் ஒரு முஃமினுக்கு இல்லாமல் செல்லுகிற வழிவகைகளை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை எப்படி பயன்படுத்துவார்கள் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதை அப்துல்லாஹ் இப்னு அபி கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதை கேட்டதாக சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்களாம், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹஃபலு மின் ஹிலாலி ஷஅபான மா லா யதஹஃபலு மின் கைரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை எந்த அளவுக்கு கவனத்தோடு செயல்படுத்துவார்கள் என்றால், அதில் எந்த அளவுக்கு கரிசனை காட்டுவார்கள் என்றால், மா லா யதஹஃபலு மின் கைரிஹி, ஏனைய மாதங்களுக்கு கொடுக்காத கவனம், ஏனைய மாதங்களில் நடந்து கொள்ளுகிற ஒரு பிடிப்பை விட வித்தியாசமான ஒரு பிடிப்புடன் ஷஅபானுடைய மாதத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுவார்களாம். அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருப்பார்களாம். இந்த நபிமொழியை விளக்கம் சொல்லுகிற ஷுர்ராஹல் ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள் எப்படி என்றால், ஷஅபானுடைய மாதத்தை அவர்கள் என்ன ஆரம்பித்து விடுவார்களாம். எந்த அளவுக்கு எண்ணுவார்கள் என்று சொன்னால், அந்த நாட்களை சரியான முறையில் கணிப்பிட்டு பாதுகாத்து அடுத்த ரமலானுக்கும் இதற்கும் இடையில இருக்கிற நாட்களை எண்ணிக்கொண்டே தன்னுடைய நாட்களை கழிப்பார்கள் என்பதாக விளக்கம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, இன்று ஷஅபானுடைய மாதம் ஆரம்பித்து 2-3 நாட்களை கடந்து வேண்டும். ரமலான் என்கிற ஒரு சிந்தனை எம்மில் இருக்கிறது. சில வேளைகளில் இப்பொழுதுதான் ஒரு சிலருக்கு புரிந்திருக்கும், நாம் ஷஅபான்ல தான் இருக்கிறோம் என்கிறது. அதுதான் எங்களுக்கும் இந்த ரமலான் அல்லது இஸ்லாமிய மாதங்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திற்கு முந்தைய மாதத்தில ஒவ்வொரு நாட்களையும் என்ன ஆரம்பித்து விடுகிறார்கள், கவனத்தோடு பார்த்து வருகிறார்கள் அந்த ரமலானை அடைவதற்காக வேண்டும். அதே போன்று இன்னும் நாங்கள் பார்க்கலாம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா உட்கார்ந்து ஷஅபான் 1, ஷஅபான் 2, ஷஅபான் 3 எண்ணிட்டு இருக்கல. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்திதான், யஸூமு ஹத்தா நகூல், நாங்க சொல்வோம் லா யுஃப்திர், அவங்க நோன்பை திறந்ததே இல்லையே என்று சொல்ற அளவுக்கு, நோன்பை விட்டு இருக்கவே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து சொல்லுகிறார்கள், சில வேளைகளில் நோன்பை விட்டுருவாங்க, நோன்பை பிடிக்கவே மாட்டாங்களோ என்று என்ற அளவுக்கு நோன்பை விட்டுட்டும் இருப்பாங்க. சில நபிமொழிகளை பார்க்கிறோம், அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோற்றது போல் அந்த அளவுக்கு அதிகமாக நோன்பு நோட்பார்கள் என்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு செய்தியில பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பார்கள், இல்ல கலீல, கொஞ்சத்தை தவிர மற்ற எல்லாம் நோன்பு பிடிப்பார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பினுடைய வடிவங்களை, ரசூலுல்லாஹ் நோற்ற நோன்புகளை கொஞ்சம் ஒரு மாதத்தில் கணக்கிட்டு பார்த்தால், திங்கள் வியாழன் 2 நாட்களில் நோன்பு நோட்பார்கள். ஒரு மாதத்தில் திங்கள் வியாழன் நோன்பு நோட்பார்கள். ஒரு மாதத்தில்
13, 14, 15 என்று சொல்லக்கூடிய ஐயாமு பீர், வெள்ளை நாட்கள் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 நாட்களில் நோன்பு நோட்பார்கள். சுருக்கமாக திங்கள் வியாழன் என்கிற கணிப்பை பார்த்தால் மாதத்திற்கு 8 நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு இருந்தே இருக்கிறது. 13, 14, 15 என்று பார்க்கிற பொழுது மாதத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பாக குறைந்தது 11 நோன்புகள் காணப்பட்டே இருந்திருக்கின்றன. ஷஅபான் மாதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மாதம் முழுவதும் அல்லது மாதத்தில் சட்டம் அல்லது பிடிக்காமல் இருக்கவே மாட்டார்களோ என்று எண்ணுகிற வரை என்கிற சில வார்த்தைகளை எல்லாம் நன்கொடைகள், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வார்த்தையை பார்க்கிற பொழுது என்ன விளங்குகிறது தெரியுமா? 11 நாட்கள் வளமையாகவே நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அதை விட அதிகமாக, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நோன்பு இல்லாமல் இருக்க மாட்டார்களா என்கிற அளவுக்கு நோன்பை அவர்கள் அதிகமாக நோட்டிருக்கிறார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இப்ப நான் எங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நோன்பு பிடிக்க வேண்டும் என்கிற ஆசையாவது நாம் ஒரு முறையாவது என் உள்ளத்தில் சுமந்திருக்கிறோமா? நாம் பிடித்தோமா இல்லையா என்று கேட்கவில்லை. இந்த மாசமாவது நான் கொஞ்சம் பிடிக்கணும் என்கிற ஒரு ஆசையை என் உள்ளத்தில் நாம் எடுத்திருக்கிறோமா இதுவரை நாட்களில்? அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர. அன்புள்ள ஈமானிய சொந்தங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் முழுவதுமாக நோன்பு நோக்கவில்லை, அதிகமாக நோற்றார்கள் என்பதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வார்த்தை சொல்கிறது. ஏனென்றால் அந்த நபிமொழியின் தொடராக அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டது கிடையாது. மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹ்ரி கத், இந்த மாதம் முழுவதும் நோன்பு நோற்றதை நான் கண்டது கிடையாது. இல்லா ரமதான், ரமதான் மாதத்தை தவிர வேற எந்த மாதத்திலையும் முழுசா நோன்பு பிடிச்சதை நான் காணல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதத்தினுடைய 29 அல்லது 30 நாட்களும் நோன்பு நோக்கவில்லை. ஆனால் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஒரு சில நாட்களை தவிர்த்து அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த நோன்பை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நோட்டிருக்கிறார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற பொழுது அபூதாவுதுல வருகிற ஒரு செய்தியை பார்க்கலாம். கான அஹப்பு ஷுஹூரி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யஸூமஹு ஷஅபான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விருப்பமாகும், ரொம்ப விருப்பமான ஒரு செயல் ஷஅபானுடைய மாதத்துல நோன்பு பிடித்துக் கொண்டிருப்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய எல்லா மாதங்களையும் விட மிக மிக விருப்பத்திற்குரியதாக இருந்தது. இந்த நோன்பு முடிய ரமலான அதுக்கு பிறகு தொடர்ந்து பிடிக்கணும்ங்கிறதுக்காக வேண்டிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். சுருக்கம், ரமலானுக்கு முந்தைய இந்த மாதத்தை ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்திய முதல் வடிவம் நோன்பு என்கிற ஒரு காரியத்தை கொண்டுதான். அந்த பண்பை, அந்த செயலை அவர்கள் வளர்ப்பது எந்த அளவுக்கு அவர்களுக்கு பிடித்திருந்தது என்றால், அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் சொன்ன இந்த செய்தி, ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தில் நோன்பு நோற்று ரமலானை அதன் தொடராய் கொண்டு செல்ல விரும்பினார்கள் என்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வார்த்தையை பாருங்கள். இன்னும் பாருங்கள், சஹாபாக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை இந்த மாதங்களில் எல்லா மாதங்களையும் விட இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்க காண்கிறோமே, காரணம் என்ன? வமா தஸூமு மின் ஷஅபான், ஷஅபான்ல பிடிக்கிறது போல வேற எந்த மாசத்திலயுமே நீங்க பிடிச்சதை காணலையே, அதுக்கான காரணம் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். உலகத்துக்கு வழிகாட்டியாக வந்த தூதருடைய வாழ்வை பாருங்கள், அவர்கள் சொல்லித் தருகிற வடிவத்தையும் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டவுடன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான 2 காரணங்களை சொன்னார்கள். நோன்பு நோக்க காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த நோன்பை விரும்ப காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذَلِكَ ஷஹர், அந்த மாதம் யஃபுலுன் நாசு அன்,
இதை மனிதர்கள் கவனஈனமாக விட்டிருக்கிறார்கள். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஃபுலுன் நாஸு அன்ஹு பைன ரஜபி வ ரமதான். ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையில 9ஆம் மாசத்துக்கும் 7வது மாசத்துக்கும் இடையில இருக்கிற இந்த 8வது மாதம் இருக்கிறது, அந்த 8வது மாதமான ஷஅபானுடைய மாதத்தை அதிகமான மனிதர்கள் பொதுமோக்காக கழிக்கிறார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த வார்த்தை என்னையும் உங்களையும் சுட்டி காட்டுவதாய் விளங்கவில்லையா? ஏனைய காலங்களே நம்ம நோன்பு பிடிக்கிறோம் இல்லதான், ஆனா ஷஅபானை ரசூலுல்லாஹ் ஏன் இந்த அளவுக்கு விவரித்து சொல்கிறார்கள்? மனிதர்கள் பொதுமோக்காக இருக்கும் மாதம் என்று, ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடைப்பட்ட மாதம் என்று குறிப்பிட்டு இந்த ஷஅபானுடைய மாதத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் தான் என்ன? அடுத்த காரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? வஹுவ ஷஹ்ருன், அந்த மாதத்தின் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரின் இரட்சகன் அல்லாஹ்விடம் மனிதர்களினுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிற மாதம் அது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த செய்தியை சொன்ன ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம். நான் ரொம்ப விரும்புறேன் என்ன தெரியுமா? நோன்பு பிடித்திருக்கும் நிலையில் என் காரியங்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன். ஈமானிய சொந்தங்களே, சுவர்க்கத்திற்கு வழிகாட்டி, சுவர்க்கத்தின் தலைவர், பாவங்கள் செய்தால் தட்டி காட்டப்படுபவர் அல்லது சுட்டி காட்டப்படுகிற ஒருவர், புனிதனாய் வாழ்ந்தவர், தான் செய்வதையே தன் சமூகத்திற்கு சொன்னவர், பிறர் செய்யாவிட்டாலும் தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியவர், வாழ்க்கையே குர்ஆன் என வர்ணிக்கப்பட்டவர், தன் வாழ்க்கையை இஸ்லாம் என்கிற ஒரு பண்பை சொன்னதனால், ஒரு போதனையை சொன்னதனால் தான் எதிரிகள் உருவானார்களே என்று அப்பொழுதும் நன்மதிப்பை பெற்றவர். அப்படிப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய காரியங்களை அல்லாஹ்விடம் நான் காட்டுகிற பொழுது, என் அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகிற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்றால், கேவலப்பட்ட நானும் நீங்களும் ஈமானிய சொந்தங்களே, பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நானும் நீங்களும் அந்த எண்ணத்தில் ஒரு பகுதியையாவது என் உள்ளத்தில் சுமந்திருக்கிறோமா? அந்த மாதத்தினுடைய பெருமதியில் குறைந்தபட்சம் நான் எத்தனை நோன்புகளையாவது நோட்டிருக்க வேண்டுமே, எத்தனையாவது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், அல்லது அவர்கள் இருந்த பொழுது இன்னும் ஒரு மனிதருக்கு நடந்த ஒரு சம்பாஷணையாக புகாரியில் வருகிற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களாம், யா அபா ஃபுலான் அனா சும்த ஸரர ஹாதா ஷஹர், இந்த மாதத்துல எப்பயாவது நீங்க நோன்பு பிடிச்சிருக்கிறீங்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த தோழர் சொல்லுகிறார், இல்லை, நான் பிடிக்கல என்கிறார். சொன்னவுடன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னார்களாம், ஃபஇதா அஃப்தர்த, இந்த ரமலானுடைய மாதத்தை முடித்து விட்டாய் என்று சொன்னால், ஃபஸும் யௌமைன், அல்லது இன்னும் ஒரு செய்தியிலே யௌமுன், ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் நோன்பு நோற்றுக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, சாதாரணமாக ரமலானுடைய மாதத்திற்கான முன்னுதாரணம் அல்லது முன்னோடி, அதை பழகுவதற்கு, அதை பிடிப்பதற்கு இது ஒரு ஆயத்தம். அந்த மாதத்தில் நாம் செய்கிற அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகிற பொழுது நாம் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை, அதிகமாக நோன்பு நோற்று அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். காரணம், மக்கள் பொதுமோக்காக இருக்கிறார்கள், நான் ஈமானியன், அல்லாஹ் சிறப்பித்த முஃமின், அந்த முஃமினாக வாழுகிற எனக்கு தந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி இருக்கிறான், அந்த மார்க்கத்தில் இருக்கிற நான் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு அவா. இதுவெல்லாம் இருந்தும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ரமலான் முடிய ஒரு நாளாவது நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார்கள் என்றால், இந்த நோன்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை நானும் நீங்கள் யோசிக்க வேண்டாமா? அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஷஅபான் என்கிற ஒரு தலைப்பில் இந்த நோன்பினுடைய மகத்துவம், இந்த மாதத்துல நாம் பிடிக்க வேண்டிய இந்த நோன்பினுடைய கண்ணியம், தேவை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டாமா? ஈமானிய சொந்தங்களே, மக்கள் பொதுமோக்காக இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை
நபிகளார் அடையாளப்படுத்துகிறார்களே, மக்கள் அலட்சியமாக இருக்கும் தருணத்தில் நாம் செய்கிற செயல்பாடுகளுக்கான கூலிகள் எப்படியெல்லாம் கிடைக்கும் என்று தெரியுமா? ஒரு செய்தியை பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம்கள் முஹ்மின்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக சொன்ன பொழுது சிறந்த காரியங்களை அடையாளப்படுத்தி சொன்னார்கள். அதில் ஒன்றாக சொன்னார்கள், அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள், சலாம் சொல்லுங்க. வஅத்இமுத் தஆம், உணவளியுங்கள், ஏழைகளுக்கு, கஷ்டப்படுபவர்கள், வறியவர்களுக்கு உணவளியுங்கள். வசிலுல் அர்ஹாம், உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். 3 காரியம். 4வது ஒரு காரியத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாம் சொல்லுங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உறவுகளை சேர்ந்து நடவுங்கள். 4வது ஒரு காரியம் என்ன தெரியுமா? வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் தூங்கும் நேரத்தில் நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் தூங்குறது என்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தெரியுமா? குர்ஆனை சொல்லித் தருகிறது. இரவை நாங்கள் உங்களுக்கு தூங்குவதற்காகவே அமைத்திருக்கிறோம். வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, அந்த தூக்கத்தில் உங்களுக்கு நாங்கள் ராஹத்தை, இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறோம். தூங்குவதற்கான பகுதியாக நாங்கள் அதை அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வே சொல்லித் தருகிறான். அப்படிப்பட்ட நிம்மதியை தேடுகிற, ஒரு ஆரோக்கியத்தை நாடுகிற மனிதர்கள் கண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, ஹக்கு என்று வர்ணிக்கப்படுகிற அந்த தூக்கத்தை செய்கிற பொழுது கூட ஒரு மனிதன் பார்க்கிறான், எல்லோரும் தூங்குகிறார்கள், நான் என்னை படைத்த ரப்பு என்னை வணங்க வேண்டும் என்றல்லவா படைத்திருக்கிறார், நான் கொஞ்சம் அல்லாஹ்வை நெருங்கிவிட்டு வந்து விடுகிறேனே என்று அவன் எழுந்து தொழுவதை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்பிக்கிறார்கள் பாருங்கள். தத்ஹுலூனல் ஜன்னத பிஸ்ஸலாம், சிம்பிளாக, லேசாக, ராஹத்தாக, நிம்மதியாக சொர்க்கத்துக்குள் போய் விடுவீர்கள். சொர்க்கம் போறதுக்கு செய்யற காரியங்களில் ஒன்றாக மக்கள் அலட்சியமாக அல்லது மக்கள் தூங்குவோம் என்று எண்ணுகிற பொழுது, நீ தூக்கத்தை விட என் தொழுகைக்கு நான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கிறேனே என்று எண்ணுகிற அந்த எண்ணத்திற்கு இறைவன் அல்லாஹ் தருகிற பரிசு உனக்கு சுவர்க்கம் என்றால். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். பிரயாணம் இருக்கிறது, பிரயாணங்களில் நஃபிலான வணக்கங்கள் கடமை கிடையாது. ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் பின்னால் இருக்கிற சுன்னத்துகள் கூட கடமை கிடையாது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்கள். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் விரும்புகிற சாரார்களில் 3 பேரை சொல்கிறார்கள். அதுல ஒரு சாராரை சொல்லுகிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? வகௌமுன் சாரு லைலத்தஹும், இரவிலே அவர்கள் பயணம் செய்கிறார்கள். நடந்தோ அல்லது வாகனங்களிலே இரவிலே பயணம் செய்கிற ஒரு கூட்டம். இந்த பயணத்தின் பொழுது ஹத்தா இதா கான நௌமு அஹப்ப இலைஹி மிம்மா யுஹ்தரு பிஹி, அவங்க டயர்ட்ல, கஷ்டத்துல, களைப்புல இப்ப தூங்குனா நிம்மதி என்று எண்ணுவார்களே. நாம் சாதாரணமா ஒரு பயணம் ஒன்று போயிட்டு வந்தால், இன்னைக்கு ரொம்ப தூர பயணம் போய் வந்துட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தான் நாளைக்கு சும்மா உற்சாகமா நாளைக்கு அடுத்த வேலையை செய்யலாம் என்று சொல்வோமே. அந்த நேரத்தில் நாம் அந்த உற்சாகத்துக்கு எமக்கு தேவைப்படுவதாக எதை கருதுகிறோம்? தூக்கத்தை தானே. அந்த தூக்கத்தை பிரயாண கூட்டம் ஒன்று வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கணும் என்று இருக்கும் அந்த நிலையில் எல்லாருமே தூங்குறாங்க. ஆனால் அதுல ஒருத்தர் எழுந்து என்னை நெருங்குவதற்காக அவர் தொழுது என்னிடம் பிரார்த்தனை புரிந்து துஆ செய்து குர்ஆனை ஓதுகிறார். அப்படி ஓதுகிறார் என்றால், அப்படி ஓதுபவரை, என்னை பிரார்த்திப்பவரை, என்னை தொழுபவரை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் விரும்பும் சாரார்களில் ஒருவராக இந்த சாராரை சொல்லித் தருகிறார்களே. ஈமானிய சொந்தங்களே, புரிகிறதா? மக்கள் நிம்மதியை நாடுகிற பொழுது கூட அந்த நிம்மதியில் இறை வணக்கத்தை விரும்புகிற ஒரு அடியானாய் இருந்தால் அவனை எனக்கு பிடிக்கும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிற அந்த விருப்பத்துக்குரிய அடியார்கள் என்ன செய்தது?
மக்கள் ஒரு காரியத்தை விரும்ப அதை விட்டுட்டு கொஞ்சம் அல்லாஹ்வை நெருங்குவதை இபாதத்துகளில் நஃபிலான வணக்கத்தில் ஆர்வம் கொண்டதற்காக அல்லாஹ் கொடுக்கிற கூலிதான் இதுவென்று சொன்னால், ஈமானிய சொந்தங்களே, மக்கள் அசட்டுத்தனமாக கவனஈனமாக இருக்கிற பொழுது, பொதுபோக்காக இருக்கிற பொழுது, ஒரு ஈமானியன் இஸ்லாமியன் அந்த செயலை எந்த அளவுக்கு தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது, அதனால் அல்லாஹ்வின் அன்பை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுகிறது. அந்த ஆர்வம் ஊட்டுதல் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தானே. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அறிந்து கொள்ள வேண்டிய ஷஅபான் என்கிற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில விடயங்களை நான் ஞாபகம் ஊட்டிக் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இன்னும் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்த வேண்டும். மனிதர்கள் பல்வேறு வேலைப்படுக்களோடு இருப்பவர்கள். நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையான வேலையோடு தான் இருக்கிறோம், பிஸி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிப்பாகவே செஞ்சாங்க. மனிதன் இந்த பிஸி வர்றதுக்கு முன்னால அவன்ற ஆரோக்கியத்தை, அவன்ற ஓய்வை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். அந்த சிரமமான வேலைப்படுக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு காலத்தில், எம் தேவைகள் மிதமின்றி இருக்கிற ஒரு காலத்தில் அல்லாஹ்வை நெருங்கி வருதல், இபாதத்துகள் செய்தல் என்பது லேசான ஒரு காரியம் கிடையாது. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு பெருமதியை ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமில் வருகிற ஒரு செய்தி, அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜ், கஷ்டமான நேரத்தில் இபாதத்து செய்வது இருக்கிறதே, அப்படி இபாதத் செய்வது கஹிஜ்ரத்தின் இலை, என்பால் ஹிஜ்ரத்து செய்ததற்கு சமனாகும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சிரமமான சூழல். நம்ம இந்த கொஞ்ச காலங்களுக்கு முன்னால உள்ளவங்களுக்கு சொல்றதா இருந்தா, கடுமையான குளிர், அந்த நேரத்துல என்னால தொழ முடியல, கஷ்டம் என்று இருக்கிறோம், அதை விட்டு போட்டு தொழுகைக்கு வரணும். ஒரு முக்கியமான வேலையாக உறவுகளோடு சேர்ந்திருக்கிற ஒரு நேரம், பள்ளி வாயிலுக்கு செல்ல வேண்டிய கடமை, கொஞ்சம் லேட் ஆகுவோமே என்று இருந்துடாம பள்ளிக்கு போங்க. இதுதான் அந்த சிரமமான நேரமாக ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் எமக்கு நாமே உபதேசித்த ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது அந்த சிரமமான காலம் என்பது என்ன தெரியுமா? உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது அல்லது நெருங்கி இருக்கிற தருணம் இபாதத்துகளுக்கான தடை அல்ல. காரணம், நாம் உறவுகளை சேர்ந்து வாழ்வது மிக மிக குறைவு. எல்லாம் தொலைபேசிகளோடு துருகி போனது. வேற என்ன காரியம் என்றால் எதுவும் இல்லாத காரியங்கள். உழைப்பு 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 என்று உழைப்புக்காக நாம் செய்கிற நேரத்தை கூட கவனித்து பார்த்தா சொற்ப நேரம் தான். ஒரு நாளில் தொழிலுக்காக நாம் செலவழிக்கிற நேரம் சொற்பமானது. அதில் அரட்டைக்காக, வீணாக கழிப்பதற்காக பயன்படுத்துகிற நேரம்தான் அதிகமாக இருக்கிறது. சுருக்கமாய் சொல்வதாக இருந்தால், தொழுகை நேரங்கள் ஒருபொழுதும் நம் வியாபாரங்களுக்கு தடையாக அமைந்ததே கிடையாது. தொழுகை நேரங்கள் எல்லாம் மக்கள் ஓய்வெடுக்கிற நேரமாக எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு தருணம். துஹர் அப்படி, அசர் அப்படி, மக்ரிப் அப்படி, இஷா அப்படி, மிஞ்சி மிஞ்சி போனால் வீட்டு சாமான் வாங்கி கொடுப்பதற்கான நேரமாக வைத்துக் கொள்ளலாம், அல்லது நான் ரெஸ்ட் எடுக்க செல்லுகிற நேரமாக. அதனால் தானே நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வருகிறேன், மனிதன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இறைவனை நெருங்குகிற ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியான் என்று. இபாதத்துக்கள் செய்வதற்கு சிரமமான ஒரு நேரம், அது உலகம் என்கிற ஒரு தன்மையை என் உள்ளத்திலே சுமந்து விட்டோம். அதை விட்டு அகல முடியாத அளவுக்கு ஒரு பலமான உறவாக மாறிப்போனது. அதனால் அந்த நேரத்தில் குறிப்பாக குறைந்த அளவு இது போன்ற மாதங்கள், இது போன்ற கட்டாயமான அல்லது ஒரு சில காரியங்களையாவது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டாமா? அப்படி நெருங்கி வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால் ஹிஜ்ரத் வந்ததற்கு சமம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? ஈமானியன் வாழுகிற வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் ஒரு ஈமானியனால் வாழ முடியவில்லை. அதுக்கு வரணும் என்று எண்ணி நீ வந்தால், என்கிட்ட வந்துட்டா என்ற அர்த்தம்
இஸ்லாம் பிடித்து விட்டது என்று அர்த்தம், இஸ்லாத்தை நீ விரும்பி விட்டாய் என்று அர்த்தம். அந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தியதனால் உன்னை முஸ்லிமாகவே மரணிக்க சொல்கிறானே, அந்த முஸ்லிம் என்கிற வட்டத்திற்குள் நீ நெருங்கி விட்டாய் என்று அர்த்தம். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே சிரமங்களை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இபாதத்துகளுக்காக வேண்டி நாங்கள் கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும். இபாதத்துகளுக்காக நேரம் கொடுக்கிற பொழுது இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து புரிந்து அதை நாங்கள் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம், ஷஅபானுடைய மாதத்துல எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான், விமர்சிப்பதற்காக நான் சொல்லவில்லை. அல்லாஹ் என்னுடையதும் உங்களுடையதும் உள்ளத்துக்கு முத்திரையிட்டு விடாமல், சொல்லுகிற உண்மையை எம் காதுகள் கொண்டு கேட்பதை விட்டு தடுத்து விடாமல், அது இருப்பதா இல்லையா என்பதை கண்களை கொண்டும் பார்ப்பதை விட்டும் திரையிட்டு விடாமல் இருக்கிறான் என்கிற ஒரு ஆசையோடு சொல்கிறேன். ஈமானிய சொந்தங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இவற்றை அறிந்து சிந்தித்து பார்த்து தெளிவடைய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஷஅபான் மாதம் வந்தால் எம்மில் ஒரு சாரார் இருக்கிறார்கள், மார்க்கத்தின் கடமைகளில் இருப்பதையே செய்வதற்கு விருப்பம் இல்லாதவர்கள், இல்லாத கடமையை எடுத்து போட்டுக் கொண்டு செய்கிற ஒரு சாராரை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, 13, 14, 15 நோன்பு, ஆனால் 15ல மட்டும்தான் நான் நோன்பு பிடிப்பேன் என்று எண்ணுகிறோம். ஒரு வேளை அது பரவாயில்லை நோன்பு தானே என்று சொல்லி விட்டு விடுகிறோம் என்று வையுங்களேன். இஸ்லாம் சொன்ன நோன்பில் ஒன்றை பிடிக்கிறார்கள் என்று சந்தோஷம் அடையலாம் என்றாவது வைத்துக் கொள்வோமே. ஆனால் இருக்கிற கவலை என்ன தெரியுமா? அந்த நோன்பை எதற்காக பிடித்தோம் என்பதுதான். ஐயாமுல் பீத் என்று சொல்லுகிற வெள்ளை நாட்களுக்காக பிடித்த நோன்பா, அல்லது இஸ்லாம் சொல்லித்தராத ஏதோ ஒரு பராஅத்துக்கான நோன்பா? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நாம் செய்யும் காரியம் இஸ்லாம் சொன்னதன் அடிப்படையில் இருந்தால் நன்மைகளை பெற்றுத்தரும், இல்லை என்றால் அதனுடைய பாரதூரம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா? ஷஅபான் மாதத்தில் வேறு எந்த சிறப்புகள் பெற்று வரக்கூடிய அநேகமான செய்திகளை நாங்கள் பலவீனமான செய்திகளாக பார்க்கலாம். பலவீனமான செய்திகளை கொண்டு ஆர்வம் ஊட்டுவதற்கே நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த பலவீனமான செய்திகள் என்பதனால் ஒதுக்கிவிட்டு இருக்கக்கூடிய நாங்கள் இல்லாத ஒரு காரியத்தை செய்து நன்மை தேட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஏன் அந்த அளவுக்கு இஸ்லாம் எமக்கு மார்க்கத்தின் தெளிவுகளை தராமல் தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? ஈமானிய சொந்தங்களே, அப்படியான ஒரு வணக்கமே இல்லை என்றால் அதற்காக எதற்கு விசேஷமான ஓதல், அதற்காக எதற்கு விசேஷமான நோன்பு, அதற்காக எதற்கு விசேஷமான தொழுகை, அதற்காக எதற்கு விசேஷமான இபாதத்துகள்? எதுவும் தேவையில்லை. இபாதத்துகளில் இருப்பதை செய்து வந்தால் போதுமானது. இல்லாததை இபாதத்தாக உருவாக்கி அதற்கும் இபாதத் என்கிற பெயர் வைக்கிற பாவிகளாய் நாம் மாறிவிட வேண்டாம். ஈமானிய சொந்தங்களே, ஜும்ஆவுடைய நேரம் சுருக்கமானது, சுருக்கமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தின் கடைசி பகுதிகளில் நோன்பு நோக்க வேண்டாம் என்று தடை விதித்தார்கள். அதுக்கு முன்னால எல்லா நோன்பு பிடிக்கலாம். அப்ப 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று வருகிற செய்திகளில் பலவீனம். ஏன் ரசூலுல்லாஹ் கடைசியா ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி தான் பிடிக்க வேண்டாம்ட்டாங்க. அப்ப 15க்கு பிறகு 28, 29 ஆக போறது இல்லை. எனவே 15க்கு பிறகு நோன்பு பிடிக்கலாம். கடைசி நாட்கள் நோன்பு பிடிப்பதற்கு ஏன் எதற்காக தடை வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிற பொழுது விளக்கங்களை பார்க்கலாம். ரமலானோடு இந்த நோன்பு சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு தடை தான் அது. அதற்கும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோட்டு வருகிறார், திங்கள் வியாழன் நோன்பு நோட்டு வருகிறார், அது இந்த இறுதி நாட்களில் சேர்ந்து விட்டது என்றால் அவர் நோட்பதில் குறையும் கிடையாது, தவறும் கிடையாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே அப்படி இருக்க இல்லாத இபாதத்துகளுக்காக வேண்டி வரிந்து கட்டி கொண்டு செயல்பட வேண்டாம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கிறான். மார்க்கத்தின் தெளிவில் கொஞ்சம் பலவீனம் இருக்கலாம், ஆனால் தெரிந்தவைகள் சரியாகவே தெரிந்து வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே அறியாத பல விடயங்களை அறிந்து கொள்ளவும், அறிந்த விடயங்களை என் ஓடு வாழுகிற என் உறவுகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும், இருப்பதை செய்து நன்மைகளை சேகரிக்கவும், இல்லாததை செய்து சேர்த்த நன்மைகளை வீணாக்கி விடாமல் இருப்பதற்கும் அல்லாஹ்விடம் அனுதினமும் பிரார்த்திப்போம். அல்லாஹ் தஆலா அறிவில் குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைந்த அறிவையும் நிம்மதியான வாழ்வையும்
சரீர சுகத்தையும் சந்தோஷத்தையும் உறுதியான ஈமானையும் தந்து எம் அனைவரையும் ஈருலகிலும் பொருத்திக் கொள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.